ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கௌதம் பிளான் போட்டபடி அந்த ஆசிரமத்தை கைப்பற்றணும், இதில் பைரவி எஸ்எஸ்கே போடுற பிளான் தோக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியா கௌதம் அதாவது அந்த ஆசிரமத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிடலான்னு ரொம்ப சந்தோஷத்தோடு போனாங்க. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை இலக்கியா கௌதமுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி மாணிக்கம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே செமையாக மிரட்டி வச்சுட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு அதாவது நாங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா கௌதம் இலக்கியாவுக்கு நல்லா டவுட் வந்துருச்சு. அதாவது இதெல்லாம் எஸ்எஸ்கே போடுற பிளான் தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதை தான் இலக்கியா கௌதம்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆசிரமத்தை வாங்குறதுக்காண்டி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க போகிறாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே எப்படி அவனை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவனை மிரட்ட முடியும், அந்த ஆசிரமத்தை வாங்குறதுக்காண்டி எப்படி பிளான் போட முடியும் அப்படின்னு அடுத்தடுத்து செமையாக கௌதம் இலக்கியா எஸ்எஸ்கேக்கு எதிராக செமையாக செயல்பட போகிறாங்க. இப்போதைக்கு அந்த ஆசிரமத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா மாணிக்கம் வரல, அதே மாதிரி மாணிக்கத்தை மிரட்டிட்டாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எஸ்எஸ்கேனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த ஆசிரமத்தை பைரவி எஸ்எஸ்கேனால் இதில் கௌதம் இலக்கியாவை அந்த ஆசிரமத்தை வாங்க முடியாமல் என்ன ஒரு பிளான் போட்டாலும் அது நடக்க போகிறதில்ல. லாஸ்ட்டாக இலக்கியா கௌதம் கண்டிப்பாக பிளான் போட்டபடி அந்த ஆசிரமத்தை அவங்க பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தான் போகிறாங்க. அது ஒரு நாள் நடக்க தான் போகுது. இதில் பைரவி எஸ்எஸ்கே பிளான் போடுறது நடக்க போகிறதில்ல. இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா மாசிலாமணியை அதாவது நடக்க விடாமல் பேச முடியாமல் பண்ணிட்டா அஞ்சலி. இப்போ இதை பண்ணிவிட்டு நல்லா ஹாயாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் பார்த்திங்கன்னா பணத்தை இப்போ மாசிலாமணி பணம் கட்டி வச்சுருக்காரு. அந்த பணத்தை எடுக்கலான்னு பிளான் போட்டு போய் அம்மாவும் பொண்ணு கேட்குறாங்க. இருந்தாலும் மாசிலாமணி வந்தால் தான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலி அவங்க அம்மா போட்ட பிளான் இதோட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் அடுத்து அஞ்சலியும் அவங்க அம்மாவும் பிளான் போடுற விஷயம், அதாவது மாசிலாமணியை கூப்பிட்டு போயிட்டு அவர் தான் பேச முடியாதே, அந்த பணத்தை எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை போட போகிறாங்க. இதில் இலக்கியோட தம்பி அவங்க அம்மா உஷாராயிருவாங்க. இந்த விஷயத்தை இலக்கியா கௌதம்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த பணத்தை அஞ்சலி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் மாசிலாமணி இப்படி ஆனதுக்கு காரணமே அஞ்சலி தான் அப்படின்னு ஜெயிலில் தூக்கி போட்டால் தான் கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி வராமல் இருப்பாள். இருந்தாலும் அடுத்தடுத்து அஞ்சலி பிளான் போட்டுக்கிட்டு தான் இருப்பாள். கண்டிப்பாக இதில் அஞ்சலி பிளான் தோக்கணும், கண்டிப்பாக அவளை ஜெயிலில் தள்ளணும். அது மாதிரி கௌதம் இலக்கியா பண்ணாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போதைக்கு அஞ்சலிக்கு சாதமாக நடந்தாலும் கார்த்திக் வாழ்க்கையில் வரவிடாமல் கௌதம் இலக்கியா பண்ணணும். அதுவும் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அது மாதிரி கான்செப்ட் கொண்டு போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செம ட்விஸ்ட்டாக தான் இலக்கியா சீரியல் இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.